ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 6 நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். பதம் 37. சூத உவாச்ச ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்த்ரிய வீணாம் ரணயன் யயௌ யாத்ருச்சிகோ முனிஹி. டிரான்ஸ்லேஷன். சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறு வியாசதேவரிடம் கூறிய பின் ஸ்ரீல நாரத முனிவர் அவரிடமிருந்து விடை பெற்று நாரத முனிவருடைய வீணையை அவர் வாசித்து கொண்டு மனம் போன போக்கில் புறப்பட்டு சென்றார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஒவ்வொரு ஜீவராசியும் முழு சுதந்திரத்தை தேடி அலைகிறான். ஏனென்றால் அது அவனுடைய இயல்பாகும். மேலும் இந்த சுதந்திரத்தை பகவானின் பக்தி தொண்டினால் மட்டுமே அடைய முடியும். பகிரங்க சக்தியின் மாயைக்கு உட்பட்டு தான் சுதந்திரமானவனென்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவன் இயற்கையின் விதிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவால் இந்த உலகிலும் கூட ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுதந்திரமாக செல்ல முடியாது. ஒரு உலகிலிருந்து மற்றொரு உலகத்திற்கு செல்வதை பற்றி நாம் யோசிக்க கூட முடியாது. ஆனால் நாரதரை போன்ற பூரண சுதந்திரம் பெற்ற ஆத்மா எப்போதும் பகவானின் பெருமைகளை பாடுவதில் ஈடுபட்டிருக்கிறார். அத்தகைய ஒருவர் பூமியில் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திலும் ஆன்மீக உலகிலும் கூட சுதந்திரமாக சஞ்சரிக்கிறார். அவருடைய பூரண சுதந்திரத்தை நம்மால் கற்பனை செய்து மட்டுமே பார்க்க முடியும். நாரதருடைய சுதந்திரம் பகவானுடையதற்கு ஒப்பானதாகும். அவர் இப்படி பிரயாணம் செய்வதற்கு காரணமோ அல்லது கட்டாயமோ கிடையாது. மேலும் சுதந்திரமான அவரது பிரயாணத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதை போலவே தெய்வீகமான பக்தி தொண்டு முறையும் கூட சுதந்திரமானதாகும். எல்லா விதிமுறைகளையும் நிறைவேற்றும் ஒருவரிடம் பக்தி எழவும் கூடும், எழாமலும் போகக்கூடும். அதை போலவே பக்தனின் சகவாசமும் சுதந்திரமானதே ஆகும். ஒருவர் அதை பெரும் பாக்கியசாலியாக இருக்கக்கூடும். ஒருவர் அந்த பக்தனின் சகவாசத்தை பெரும் பாக்கியசாலியாக இருக்கக்கூடும். அல்லது ஆயிரக்கணக்கான முயற்சிகளுக்கு பிறகும் அதை பெறாமலும் இருந்துவிடக்கூடும். எனவே பக்தி தொண்டின் எல்லா நிலைகளிலும் சுதந்திரம்தான் முக்கியமான அச்சாணியாக விளங்குகிறது. சுதந்திரம் இல்லாமல் பக்தி தொண்டை செய்ய முடியாது. சுதந்திரத்தை பகவானிடம் ஒப்படைத்து விடுதல் என்பது பக்தன் எல்லா விஷயங்களிலும் பிறரை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பது ஆகாது. கண்ணாடியை போலுள்ள ஆன்மீக குருவின் வாயிலாக பகவானிடம் சரணடைவதே வாழ்வின் பூரண சுதந்திரத்தை பெரும் முறையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 6 பதம் 37 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 38. அஹோ தேவர்ஷி தன்யோ அயம் யத் கீர்த்திம் சார்ங்கதன்வனக காயன் மாத்யன் இதம் தந்தர்யா ரமயதி ஆதுரம் ஜகத். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீல நாரத முனிவர் பரமபுருஷ பகவானின் செயல்களை புகழ்வதால் அவருக்கு எல்லா புகழும் வெற்றியும் உண்டாகட்டும். பகவானை துதிப்பதால் அவர் தாமே மகிழ்ச்சி அடைவதுடன்
பிரபஞ்சத்திலுள்ள எல்லா துன்பப்படும் ஆத்மாக்களுக்கும் உற்சாகத்தையும் ஊட்டுகிறார். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பகவானின் உன்னத செயல்களை புகழ்வதற்காகவும் பிரபஞ்சத்திலுள்ள எல்லா ஜீவராசிகளின் வருத்தத்தையும் அகற்றுவதற்காகவும் நாரத முனிவர் தமது வீணையை வாசிக்கிறார். இங்கு பிரபஞ்சத்திலுள்ள எவரும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி என்று கருதப்படுவது மாயையின் பொய்த் தோற்றமாகும். பகவானின் மாயா சக்தி மிகவும் உறுதியானதாகும். இதனால் அசுத்தமான மலத்தில் வாழும் பன்றி கூட தான் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவே நினைக்கிறது. ஜட உலகில் யாராலும் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. துன்பப்படும் ஜீவராசிகளுக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டுவதற்காக ஸ்ரீல நாரத முனிவர் எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அவர்களை திரும்பவும் பகவானிடம் அழைத்து செல்வதுதான் நாரத முனிவருடைய நோக்கமாகும். நாரதரின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பகவானின் உண்மையான பக்தர்களின் நோக்கமும் அதுவே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 6. நாரதருக்கும் வியாசதேவருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் சாப்டர் 6 நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பை கொண்ட 6ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.